போன வகுப்புல நாம எந்த பாடலை நடத்த தொடங்கினோம்னா, இடிஞ்சில் இருக்க விளக்கு எரி கொண்டால் முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர், விடிஞ்சு இருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்தது பதைக்கின்றவாறே. இது ரொம்ப அழகான மேற்கோள். அதாவது இடிஞ்சில் இருக்க, அதாவது இடிஞ்சில்னாக்க இடும் ஷில், ஞாபகம் வச்சுக்கணும். சில்லுன்னா வட்ட வடிவமாக இருக்கிறதுக்கு பேரு ஷில்லுன்னு பேரு. ஆதி காலங்கள்லாம் நாங்கள்லாம் இளைஞர்களாக இருந்த பொழுது இப்பெல்லாம் அந்த விளையாட்டெல்லாம் கிராமங்கள்ல முழுக்க முழுக்க இழந்து கொண்டு இருக்கிறார்கள். பாண்டின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவார்கள் பெண்கள். அந்த பாண்டின்ற விளையாட்டுல அதுல 2 பாண்டி உண்டு. இயல்பாக இருக்கக்கூடிய பாண்டின்னு ஒண்ணு உண்டு, ஏரோப்ளேன் பாண்டின்னு ஒண்ணு உண்டு. அந்த பாண்டியில் அவர்கள் போட்டு விளையாடுறதுக்கு பானை ஓடு, வீட்டுல உடைஞ்ச பானை ஓட்ட எடுத்து அழகாக தேய்த்து தேய்த்து வட்ட சில்லா பண்ணியிருப்பார்கள். இடும் ஷில் அது, அவ்வளவுதான் விஷயம். அந்த விளக்கானது வட்டமாக ஷில்லு போல இருக்கு, ஒரு வட்ட துண்டு போல. அதுக்கு இடிஞ்சில்னு சேர்த்து எழுதிட்டார். இடும் ஷில், நெய்யினை இட்டு விளக்கு எரிப்பதற்கு பயன்படக்கூடிய சில் அது. இடும் ஷில் சிறிய மண் பானை துண்டு அல்லது மண் ஓட்டு துண்டுக்கு சில்லுன்னு பேர். அந்த சில்லுன்ற அடிப்படையில வந்ததினாலதான் இந்த மதுரை மாவட்டத்துல எல்லாம் பனை வெல்லத்துல இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு வெல்லம் செய்வார்கள். அதுக்கு பேர் சில்லு கருப்பட்டின்னு பேர். அது சின்ன சின்ன சதுரமா அல்லது வட்டமா இருக்கும். இடிஞ்சில் இருக்க, விளக்கானது பத்திரமாக இருக்க விளக்கு எரி கொண்டால், அந்த விளக்குல ஏற்றப்பட்ட தீபமானது அணைந்து போயிற்று என்றால் முடிந்தது அறியார். அதற்கப்புறம் அந்த விளக்கு யாது ஒன்றுனுக்கும் பயன்படாதுன்னு தெரியாது. நாம் அதை பயன்படும்னு நம்பிக்கொண்டு இருக்கோம். இல்ல, அதுல தீபம் இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த ஷில்லாகிய விளக்கினுக்கு மரியாதை. அது போல நம்ம உடலிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த உடம்புக்கு மரியாதை. அந்த உயிர் போனதற்கு பிறகு இந்த உடலினால் பயன் இல்லை. இதை தெரிந்து கொள்ளாமல் மூடர்கள் இந்த உடலினை மிக பெரிய அளவினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் உயிரினை புறக்கணிக்கிறார்கள். இந்த மூடத்தனம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் உயிரினை பாதுகாப்பதற்கு உண்டான செயல்ல ஈடுபடும். அதனால்தான் பின்னாடி சொல்ல போறார், உயிரால் உடம்பால் 2 சொல்ல எடுத்துக்கிறார். உடம்பால் அழியின் உயிரால். உடம்ப நீங்க ஏன் பாதுகாக்கணும்னா உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான். ஆகவே முழங்குவர் மூடர். அடுத்த ஓமை தான் அழகான ஓமை. விடிஞ்சு இருளாவது அறியா உலகம். அதாவது விடிந்ததன் பின்னும் யாருக்கு உலகம் இருளாக இருக்கும்? பார்வையற்றவர்களுக்கு உலகம் இருளாக இருக்கும். உண்மையிலேயே சூரிய ஒளி அந்த உலகமானது விடிந்து விட்டது, எல்லா இடங்களிலும் ஒளி இருக்கிறது. ஆனாலும் பார்வையற்றவர்களுக்கு அந்த உலகம் இருண்டு காணப்படுவது போல, ஞானம் இல்லாதவர்களுக்கு, உண்மை புரியாதவர்களுக்கு இது எல்லாம் இருப்பது போல இருந்தாலும் அவைகள் இல்லாமலேயே காட்சியளிக்கும். விடிஞ்சி இருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்த பதைக்கின்றவாறு. உண்மையான ஞானம் இந்த உடல் உயிர் நிலைக்காதுன்னு தெரிந்த பின்னோ, அந்த உண்மை தெரிந்த பின்னோ, அந்த ஒளி வந்ததன் பின்னோ இந்த உடலையும் உயிரையும் ஓம்புவதற்காக நாம தவறான வழிகளிலே செயல்படுகிறோமே, இது மூடல்தனம், இதுதான் குருட்டுத்தனம். ஆகவே இந்த அறியாமையில படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறே இந்த உயிரானது போகின்ற பொழுது பதைக்கின்றோம். இல்ல, உயிர் போகுன்ற உண்மை தெரிஞ்சிருக்கும். அந்த உண்மையை தெரிந்ததன் பின்னும் நாம பதைக்கின்றோமே, இதுதான் மூடத்தனத்தினது உச்சம். ஆகவே
விடிந்ததன் பின் என்றால் ஞானத்தை தெரிந்து கொண்டதன் பின், ஞானத்தை அறிந்ததன் பின்னும் நாம இந்த உடலின் மீது வேண்டாத பற்றை வைக்கிறோமே, இதனால் என்ன பயன் சொல்லிட்டு அடுத்தது சொன்னார். அழகான இடம். மடல் விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவமும் தொழாமல் இடர்படர்ந்தோம், மன்னிக்கணும், இடர்படர்ந்து ஏழாம் நரகில் கிடப்பர் குடற்பட வெந்து அமர்குப்பிடுமாறி. அதாவது எப்படின்னா, விடிந்ததன் பின்னும் அறியாமை என்ற இருள கிடக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள், இந்த பெரியதோர் அறியாமையில இருக்கக்கூடியவர்கள் மடல் விரி கொன்றையன், மடல்னா மலர், விரிந்த மலராகிய கொன்றை மலரை அணிந்தவனாகிய சிவபெருமான், அவனுக்கு பேர் அழகா சொன்னார் மாயன். மாயன்னாக்க அவன் இருக்கான், அவன் மீது ஈடுபாடு கொண்டு தேடுபவர்களுக்கு அவன் இருக்கிறான். அவன் எங்கேயும் போவதில்லை, எங்கேயும் மறைவதில்லை. அவன் மீது ஈடுபாடு கொண்டு இல்லாதவர்களுக்கு அவன் தெரிவதில்லை. ஆகவே அவன் மாயன். அதாவது அவன் மாயன் என்பது அவனுக்குண்டான தகுதி இல்லை. நம்முடைய அறியாமையினால் அவனை இல்லை என்று எண்ணுகிறோம், அறிந்ததன் பின் அவன் இருக்கிறான் என்று நம்புகிறோம். ஆகவே அவன் நிரந்தரமா தான் இருக்கான். நம்முடைய அறியாமையும் நாம் பெறக்கூடிய ஞானமுமாக அவனை அணுகுவதினால் அவன் மாயனாக தோன்றுகிறான். அதுக்குதான் ஞானசம்பந்தர் அழகா எழுதினார், என் உள்ளம் கவர் கள்வன். ஏன் அவனுக்கு கள்வன்னு பேருன்னா, என்னை அறியாமல் என் உள்ளத்தை கவர்ந்தானே. திருட்டுன்றது என்ன? ஒருவருடைய பொருளை அவருக்கு தெரியாம எடுக்கிறதுக்கு பேரு தானே திருட்டு. ஆகவே இறைவன் மீது நீங்கள் ஈடுபாடு கொண்டீர்கள் என்றால், நீங்கள் அறியாமலேயே, அறியாது இருக்கக்கூடிய நேரத்திலேயே உங்கள் உள்ளத்தை கவரக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஆகவே அவனை மாயன்னு சொன்னார். அந்த மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல், அந்த மாயனால் படைக்கப்பட்ட உடல் உயிர் இது. இந்த உடலையும் உயிரையும் கொண்டு என்ன செய்யணும்? படைத்தவனாகிய அவனை தொழணும். வள்ளுவர் எழுதினார் இல்லையா, கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலையினர். படைத்தவன் அவன். மற்றொரு அடியவர் எழுதினார், வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த இறைவன் சூழ்த்த மாமலர் கொண்டு தூவி துதியாதே வீழ்த்தவா வினையன் நெடுங்காலமேன்னர். இறைவன் தான் நமக்கு தலை கொடுத்திருக்கிறான், கண் கொடுத்திருக்கிறான். இவரும் எழுதினார், இளங்கோவடிகள் ரொம்ப அழகா எழுதுவார் ஆட்சியர் குறவையில. நாரணனது புகழை கூறாத நாவென்ன நாவே, அவனது பெருமையை கேட்காத செவி என்ன செவியேன். ஆகவே நம்மை படைத்தவன நாம அனுதினமும் வணங்க வேண்டும். அதற்குதான் நினைக்க மட நெஞ்சின்னு அடியவர். நம்ம மடப்பம் பொருந்தின முட்டாள்தனமான நம்ம மனசு இருக்கேன், எதை நினைக்கணுமோ யார நினைக்கணுமோ அவனை விட்டுட்டு கண்டதெல்லாம் நினைப்போம். அதற்குதான் தத்துவத்துல முதல்ல சொல்றது, முதல்ல நினைப்ப பிறர் மாட்டு அல்லது பிற பொருள் மாட்டு இருக்கக்கூடிய நினைப்பை எடு. சும்மா இருன்னு அதான் சொல்றது. எது பற்றியும் சிந்திக்காமல் சும்மா இரு. நம்மால ஒரு கண நேரம் சும்மா இருக்க முடியாது. நமக்கு அது இயல்பாகவே முடியாத ஒரு செய்தி. கண நேரம் கூட சும்மா இருக்க முடியாது. நம்ம மனதின் அது ஆற்றல் நமக்கு புரியறதே இல்லை. நம்ம மனதை நாம முறையாக பக்குவப்படுத்தினா நம்மால் செய்ய முடியாதது ஏதொன்றும் இந்த உலகத்துல இல்லை. மனதை நாம பக்குவப்படுத்தாமல் அதன் வீச்சுக்கு நாம செல்ல தலைப்பட்டோம்னா நம்மை போன்று துன்பத்தை காணக்கூடியவர்கள் உலகத்துல யார் ஒருவரும் இல்லை. எல்லாம் நம்மிடம் இருந்துதான் தோன்றுகிறது. அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். அதனால இந்த மனதோ அல்லது உடலின் கண் இருக்கக்கூடிய பொறிகளாகிய கண்மூக்கு செவி வாய் என்பனவோ, இந்த உடலும் அந்த உடலின் கண் உள்ள இந்த பொறிகளையும்
இயக்குதற்கு உண்டான ஆற்றலையும் ஒரு சேர படைத்தவன் யாருன்னா இறைவன். உடலும் உயிரும் யாரு? மாயன் என்று சொல்லக்கூடிய கொன்றை மலரை அணிந்தவன் அந்த சிவபெருமான் எதை படைக்கிறான்? நம்ம உடலையும் அவன் தான் படைக்கிறான், உயிரையும் அவன் தான் படைக்கிறான். அப்படி படைத்தவனது உருவம் தொழாமல் யார் நமக்கு இதை மூலதனமாக கொடுத்தார்களோ அவர்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நான் வேடிக்கையே சொல்றது உண்டு. பல பேர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வோம் இல்லையா? வழிபாடு செய்யக்கூடிய கோவில்ல போய் பாருங்கள், சில வேடிக்கைகள்லாம் தெரியும். அந்த கோவிலுக்கு சிலர் மின் விளக்கு கொடுத்திருப்பார்கள், சிலர் முகம் பார்க்கும் கண்ணாடி கொடுத்திருப்பார்கள், மின் விசிறி கொடுத்திருப்பார்கள், அல்ல அந்த சுற்றுச்சுவருக்கு மேல கம்பிகளால் கட்டப்பெற்ற இந்த கிரில் அதை செய்து கொடுத்திருப்பார்கள். கொடுத்தவர்கள் எல்லோரும் என்ன செய்திருப்பார்கள்னா, தங்களினுடைய பெயர், முகவரி, தொலைபேசி எண் எல்லாத்தையும் அதில் எழுதியிருப்பார்கள். இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு வேடிக்கையான சிந்தனை வரும். இவற்றையெல்லாம் இந்த உலகத்துல நீ அனுபவிப்பதற்கும், நீ அனுபவத்தினுக்கு உண்டான நீ அனுபவித்ததற்கு பிறகு அதற்கு அதிகமா இருக்கக்கூடியதை கொடுப்பதற்கும் எல்லாம் அடிப்படை இறைவன் தான். அப்போ நீ யாரிடம் இருந்து பெற்றாயோ அவனுக்கு தான் திருப்பி கொடுக்கிற. வேடிக்கை, கொடுத்தவனாகிய இறைவன் எந்த விளம்பரமும் செஞ்சுக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க. நமக்கு உண்டான வாழ்நாளை கொடுக்கறான், நமக்கு உண்டான உடலை கொடுக்கறான், உடலுக்குள்ள உயிரை கொடுக்கறான், சிந்திப்பதற்கு அறிவை கொடுக்கறான், செயல்படுவதற்கு உண்டான பொறிகளை கொடுக்கறான், எல்லாம் இறைவன் கொடுக்கறான். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் உனக்கு இதை தந்தேன்னு விளம்பர பலகை வச்சிருக்கானான்னு பாருங்க. மானுடர்களை போல அற்பங்கள் யாரும் இல்லைன்றது இதுதான் நல்ல சான்று. நமக்கு எல்லாமாய் இருக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இறைவன் எந்த விளம்பரத்துக்கும் உட்படாமல் கொடுத்துடுறான். ஆனா அவன் கொடுத்ததுல கொஞ்சம் கிள்ளி அவனுக்கு கொடுக்குறான், அதுல பெரிய அளவுல விளம்பரம் தேவை. இதை காட்டிலும் அருவருக்கக்கூடிய செயல் உலகத்துல எதுவும், இதனை காட்டிலும் அருவருக்கக்கூடிய செயல். எல்லாமுமாய் அவன் இருக்கிறான். எந்த விதமான உள்ள வாங்க பிளீஸ், வாங்க வரங்க. எல்லாமுமாய் இறைவன் இருக்கிறான். அவன் எல்லாம் நமக்கு கொடுக்கிறான். அவன் எந்த விளம்பரமும் இல்லாமல் கொடுக்கிறான். நினைத்து பாருங்கள், உலகை படைத்தது, உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த உலகை நான் தான் படைத்தேன்னு எங்கன்னா ஒரு பலகை வைத்திருக்கிறான் இறைவன்? நம்ம உண்ணுதற்கு உண்டான உணவு, பருகுதற்கு உண்டான நீர், நமக்கு உண்டான கனிமங்கள், நமக்கு உண்டான ஏனைய பிற வாய்ப்புகள் எல்லாம் அவன் தான் கொடுக்கிறான். ஏதாயிலும் ஒரு இடத்திலாவது இவைகளை எல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன்னு ஒரு விளம்பர பலகையை வைத்திருக்கிறான். வைப்பதற்கு எல்லா தகுதியும் அவனுக்கு உண்டு, ஆனா வைப்பதில்லை. அவனால் கொடுக்கப்பட்ட பெருஞ்செல்வத்தை நாம் அனுபவித்து கொண்டு நுகர்ந்து கொண்டு அதிலிருந்து மிகச்சிறிய அளவு, கடுகளவு அவன் கோவிலுக்கு போய் செய்கிறோம். அதுல எவ்வளவு பெரிய விளம்பரம்! இதை காட்டிலும் அருவருக்க தகுந்த விஷயம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக மிக கேவலமான அருவருக்க தகுந்த குணம். அததான் கேட்கிறார், உடலும் உயிரும் அவனே தருகிறான். அந்த தருதலுக்கு உண்டான அந்த இறைவனது உருவத்தை நாம தொழுவதே இல்லை. இந்த உலகத்துல ஒவ்வொரு கணமும் அவன் இல்லாமல் நம்மால் ஏதொன்றும் செய்ய முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் நாம அவனை எண்ணுவதும் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கு கடவுள் மறுப்பாளற்ற போய் எல்லாம் கேட்டா ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்வார்கள். அப்படி ஒன்று இல்லைன்னு. இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பேசினால் பல உண்மைகள் அவர்களுக்கு புரிய வைக்கலாம். அவர்கள் நிதானமா பேச மாட்டார்கள். ரொம்ப இயல்பான ஒரு விஷயத்தை சொன்னா புரிந்து கொண்டு விடலாம்.
ஏதாயிலும் ஒரு காரியம் இருக்கிறதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ரொம்ப எளிமையான விளக்கம். இதற்கெல்லாம் ரொம்ப அதிகமாலாம் படிக்கவே வேண்டாம். நம்மால பயன்படுத்தக்கூடிய எல்லா ஒரு பொருளும் அது காரியம்னு சொன்னா அதை உருவாக்கக்கூடிய காரணம் இருக்க வேண்டும். உதாரணம், வீட்டுல நீர் பருகுதற்கு ஒரு குவளை வைத்திருக்கிறீர்கள்னா அந்த குவளை என்பது கையில இருக்கும் போதே தெரியணும். இதை செய்தவன் எவனோ ஒருவன் இருக்கணும். ஏதோ ஒரு தொழிற்சாலையில யாரோ ஒரு தொழிலாளி அதை செய்திருக்க வேண்டும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்கள் உங்களால் காணப்படக்கூடிய காரியங்கள் யாவினுக்கும் ஒரு காரணம் உண்டு, முடிஞ்சு போச்சு. அந்த காரணனுக்கு நீங்க என்ன பேர் வேண்டுமானாலும் வைங்க. அவனை தொழிலாளின்னு சொல்லுங்க, இல்ல அவனை ஒரு பிளாக் ஸ்மித்ன்னு சொல்லுங்க, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் லேபர்னு சொல்லுங்க, ஃபோர்மேன்னு சொல்லுங்க, டெக்னீஷியன்னு சொல்லுங்க, வாட் எவர் த நேம் யூ வாண்ட். ஆனா ஒரு காரணம் உண்டு, அவ்வளவுதான். அதே போல உலகம் நம்ம முன்னாடி தெரிகிற காரியம். இந்த உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற காரியம். அந்த உலகத்துல பல நிலம் இருக்கு, பல வளங்கள் இருக்கு, அதை அனுபவிக்கிறோம், அதெல்லாம் காரியம். அப்ப இத்தனை காரியங்களையும் நாம பார்க்கிறோம், நுகருகிறோம் என்றால் இவைகளை படைத்த ஒரு காரணம் இருக்க வேண்டாமான்னு பொதுவா கேட்டாலே, வேற ஒன்றுமே வேண்டாம். இந்த காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இது ரொம்ப எளிமையான கருத்து. இதை எங்காகிலும் விவாதித்தால் அவர்களால் விடை சொல்ல முடியாது. கேள்வி அதுதான். தொடர்ந்து கேள்வியை கேட்டுக்கொண்டே சொல்லுங்கள். இல்ல இது எப்படி இயற்கையில சரி, சூரியன்ல இருந்து பிரிந்து, சூரியன் எங்கிருந்து வந்தது, பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தது, கேட்டுக்கொண்டே போக. அவர்களால் பதில் சொல்ல இயலாத இடம் ஒண்ணு உண்டு. அந்த இடத்துக்கு நம்ம பேர் வச்சுள்ளோம், அதுக்கு பேர் கடவுள். அவ்வளவு. இவ்வாறு நீங்கள் பகுத்து 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 பார்த்து பதில் சொல்ல முடியாத ஒரு இடம் உண்டு. அதுவும் நம்ம சித்தாந்தத்துல வரல, அதுவும் நாம யாரும் அதை கத்துக் கொடுக்கல. 108 உபனிஷத்துல பிரகதாரண்யர்ன்றவர் எழுதின உபனிஷத்தினுடைய சாரமே அதுதான். எது பிரம்மம்னு கேட்டான், இது இல்லை இது இல்லைன்னு மறுத்து கொண்டே போன. நான் இத்தி மறுத்து கொண்டே போ. எங்கு மறுக்க முடியாத இடம் வருகிறதோ அது பிரம்மம்னர். என்ன அழகான விளக்கம். அதேதான் நமக்கும். எல்லாவற்றினுக்கும் நீங்கள் விளங்கி கொண்டே வாருங்கள், அதற்குண்டான விளக்கத்தை தந்து கொண்டே வாருங்கள். நீங்கள் விளங்கி கொள்ள முடியாததும் விளக்கம் சொல்ல முடியாததும் ஆகிய ஒரு புள்ளி இருக்கும். அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்திற்கு நீங்க என்ன பேர் வேணா போட்டு, ராமன்னு சொல்லுங்க, கிருஷ்ணன்னு சொல்லுங்க, சிவன்னு சொல்லுங்க, சக்தின்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம எல்லாம் ஒரு துலக்கம் பெற்ற ஒரு ஸ்தூல உடல்னு சொன்னா, இந்த உடல் இயங்குதற்கு சூட்சமமாக உயிர்னு ஒண்ணு உள்ள ஓடுகிறதுன்னு சொன்னா, இந்த துலக்கமான இந்த இரண்டையும் படைத்த ஒரு காரணன் உண்டு. அவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதுதான் நம்முடைய தலையாய கடமை. நாம இந்த உலகத்துல தோன்றுவதற்கும், இந்த உலகத்துல உரியனவற்றை எல்லாம் முறையாக துய்ப்பதற்கும், இந்த உலகத்துல நம்முடைய தகுதி என்ற ஒன்றை உருவாக்குவதற்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்தான். அதனால அவனது உருவத்தை தொழாமல் இடர்படர்ந்து 7ஆம் நரகில் கிடப்ப. அது என்ன 7ஆம் நரகுனாக்க, இது ஒவ்வொரு தத்துவத்திற்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல். 7 நரகு உண்டா? உண்டு. எல்லா மதமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த சனாதனத்துல இந்த நரகங்களுக்கு பெயரிட்டார்கள். இந்த நரகங்களுக்கு பெயரிட்டு ஒரு காலகட்டத்துல இந்த 7 நரகங்களுக்கும் 3 தகுதிகளை கொடுத்தார்கள். ஒவ்வொரு தகுதிக்கும் 7 நரகங்கள் உண்டுன்னு 21 நரகங்கள் பத்தின செய்தியும் உண்டு. இப்ப அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க, இந்த நரகங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால்
ஆகமங்கள் என்ன சொல்லுகின்றன? ரௌரவம் என்பது ஒன்று துவாந்தம், சீதம், வெப்பம், சந்தாபம், பதுமம், மகாபதுமம், காலசூத்திரம். இதுல ரௌரவம்ன்றதுதான் பிரதான நரகம். மீதி 7 அதனினுடைய கிளைகள்னு சொல்லுகிறது. அதான் 7ஆம் நரகம்னா ரௌரவம் 1 தான். மற்றைய நரகங்கள் எல்லாம் அந்த நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதைகள். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாதது என்பதினால நின்று நின்று போவீர்கள். அடுத்தது என்ன சொல்லுகிறது என்றால், மகா நரகம்ன்ற ஒரு கணக்கு உண்டு, ராச நரகம் உண்டு, ராசராச நரகம்னு உண்டு. இந்த 3 பிரிவினையும் அந்த 7ஆல பெருக்குங்க. அப்ப 7 3 21 நரகங்கள் இருப்பதாக ஒரு கணக்கை சொல்லுகிறார்கள். உபநிடதங்கள்ல இது பேசப்படுகின்றன, ஆகமங்கள்ல பேசப்படுகின்றன. இது உண்டான்னு கேட்டாக்க மற்றவர்கள் வழக்கம் எனக்கு தெரியாது, ஏன்னா அருகிருந்து பார்த்ததில்லை. எங்களது வழக்கமாகிய அந்தணர் வழக்கத்துல இந்த மரபு உண்டு. எப்ப இது பேசப்படும்னா, யாரேனும் ஒருவர் இல்லத்துல ஒருவர் இறந்து போனார்னா, இறந்து போனவரை பற்றின சடங்கியல் சார்ந்த நிகழ்வுகள் 10 நாள் முடிஞ்சிரும். அப்புறம் 11 12 உரிய அந்த சடங்கினது முடிவு நாள் வரும். 13ஆம் நாள் இனி அந்த வீட்டுல மங்களம் நடத்தலாம் என்று சொல்லக்கூடிய அளவினுக்கு இந்த சொல்லே அப்படித்தான் அமைக்கும். சுபத்தை சுவிகரித்தல். இதுவரைக்கும் துன்பத்துல துக்கத்துல இருந்துட்டோம். இனி 13ஆம் நாள் இனிமேலாகிலும் இந்த துக்கத்தை மறந்து சுபம் என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை இன்றையிலிருந்து சுவிகரிக்க தொடங்கலாம், ஏற்றுக்கொள்ள முயலலாம். அதனால்தான் அதுக்கு பேரு சுப சுவீகாரம்னு பேர். சுவிகரித்தல், வேற ஒண்ணும் இல்லை பொருள். அன்றைக்கு என்ன செய்வார்கள்னா, அந்த அந்தணர்கள்ல பண்டிதர்கள் சிலர் இருப்பார்கள். வடமொழியில இயல்பாகவே நல்ல கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். இந்த இறந்தவரை பற்றின நல்ல செய்திகள் எல்லாம் அவருக்கு எடுத்து சொல்ல அவர் ஒரு வடமொழியில கவிதை எழுதுவார். அதுக்கு பேரு சர்ம ஸ்லோகம்னு பேர். அந்த ஸ்லோகம் சொல்லுகின்ற பொழுது எப்படி தொடங்குவார்னா, இறந்தவர் ஒரு நல்ல புண்ணியாத்மா, அவர் இறைவனது திருவடியை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது அவர் நன்மை செய்திருக்க கூடியவர் ஆகையினால, தீமை செய்திருக்கிறார்னு சொல்லவே மாட்டாங்க, நன்மை செய்திருக்க கூடியவர் ஆகையினாலே 7 கடல்களை தாண்டி இறுதியில இறைவனது பேரொளிக்கு செல்வார்கள்னு அந்த 7 கடல்களை சொல்லுவார்கள். உவர்நீர் கடல், சர்க்கரை கடல், தேன் கடல், பார்க்கடல், கரும்பு சாறு கடல், வரிசையா சொல்லி கொண்டு போவார்கள். இதற்கு இணையாக தவறு செய்தவர்கள், வாழுங்காலத்துல நிறைய தவறுகளினால் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், இறந்ததன் பின் 7 நிலைகளால் உருவாக்க பெற்ற நரகங்களை கடந்து செல்வார்கள். இது எதற்கு சொல்லப்பட்டதுன்னா, அப்படி ஒன்று உண்டா ஆராய்ச்சிக்கெல்லாம் போல. நான் என்ன நோக்கில் அதை பார்க்கிறேன்னாக்க, மனித வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் புரியாத புதிர் அல்லது அச்சமாக இருப்பது 2 விஷயம்தான். ஒன்று, மனிதனுக்கு வருதற்கு உரியதாகிய மரணம் என்ற ஒன்று. மற்றொன்று, மரணத்தினுக்கு பிந்தையதாகிய நிலை என்ன. இந்த 2 நிலைக்கும் இன்று வரைக்கும் மனிதன் அஞ்சு கொண்டிருக்கு. எவ்வளவோ நாகரீகங்கள் எல்லாம் பெற்று விட்டோம், எவ்வளவோ தொழில்நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டோம். ஆயினும் இன்றைக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா மரணம். இதை எப்படி தவிர்ப்பது? அதுக்குதான் பல்வேறு விதமான ஆராய்ச்சி லாங்விட்டிக்கு. நம்ம உயிரை ரொம்ப நாள் தக்க வைத்துக் கொள்வதற்கு பல ஆய்வுகள், பல மருந்துகள், நிறைய விஷயங்கள். அடுத்தது என்னன்னா, மரணம் தவிர்க்க முடியல, வந்து விட்டது, லாங்விட்டிக்கு ட்ரை பண்றோம். சரி, 60 இப்ப 80 ஆயிற்று, 80 100 ஆகலாம், 100 120 ஆகலாம், ஆயிட்டு போட்டோம்.
ஆனால் அந்த 120 பிறகு மரணிக்கணும் இல்லையா? இப்ப என்ன கவலைன்னா, மரணத்திற்கு பிறகு உடலை இதுகாரும் இயக்கி வந்த இந்த உயிர் அல்லது ஆத்மா அல்லது அந்த எனர்ஜி எங்கு போகிறது? இது எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அந்த ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் அல்லவா, $1,000,000 கொஸ்டின். இதான் இதுக்குத்தான் இன்றைக்கு எல்லா ஆய்வுகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, மரணமில்லா பெருவாழ்வுன்னு வள்ளலார் தொடங்கினார். இன்றைக்கு வரைக்கும் அதை பலர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். காய கல்பம்னார், அது என்னன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பரகாய பிரவேசம், ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்கு நம்ம உயிரை மடைமாற்றம் செய்ய முடியும், டிரான்ஸ்பர் பண்ண முடியும். ஆராய்ச்சி போய்கொண்டு இருக்கிறது, எதுவும் நிக்கல. ஏனென்றால் எல்லா காலத்திலும் மனிதன் வெல்ல நினைப்பது மரணத்தை. இது அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இல்ல, பயம். மரணத்தின் பால் அவனுக்கு இருக்கக்கூடிய பயம், அதை வென்றுவிட வேணும்ன்ற ஆசை. அதற்கு பிறகு, மரணித்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது? இதுகாரும் இந்த உடலை இயக்கி கொண்டிருந்த உயிர் அல்லது அந்த எனர்ஜி அல்லது அந்த ஆத்மா, நீங்க என்ன வேணா சொல்லிக் கொள்ளுங்க, அது எங்கு போக, அது எது எங்கு போகிறது? இன்றைக்கு அறிவியல் அடிப்படையில இது பற்றின ஆராய்ச்சிகள் ஏராளம். அப்ப இங்க என்ன சிக்கல் வருகிறதுன்னா, நம்முடைய வேதங்களோ உபநிடதங்களோ அல்லது பின்னர் ஏற்படுத்தி கொண்ட ஆகமங்களோ உடலை விட்டு பிரியக்கூடிய உயிர் இப்படிப்பட்ட நல்ல செயலை செய்தால் இந்த நல்ல கடல்களை எல்லாம் தாண்டி இறைவனது திருவடிக்கு போகும் இளைப்பாறுதற்கு, இல்ல நீ தவறுகளை எல்லாம் செய்திருந்தாய் என்றால் இந்தந்த நரகத்துல இத்துணை முறை நீ துன்பத்தினை சந்தித்து ஒவ்வொரு நரகாக தாண்டி செல்ல வேண்டும். வேடிக்கை, நீங்கள் என்னதான் நன்மை செய்து மேலான வாழ்க்கையை நீங்கள் இந்த உலகத்துல வாழும்போது கொண்டிருந்தாலும், இறந்ததன் பிறகு நீங்கள் இறைவனது திருவடிக்கு போனாலும் மீண்டும் இந்த உலகத்துல வந்தாகும். ஏனென்றால் எனர்ஜியை ஒரு சுழற்சிக்குள்ளதான் கொண்டு போய் வைக்க முடியுமே ஒழிய, எனர்ஜிய ஒரு காலத்துல இருந்தது ஒரு காலத்துல இல்லாமல் போயிற்றுன்னு மாற்ற முடியாது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம என்ன செய்கிறோம், பெருமளவு இருங்கடம் செய்கின்ற பொழுது 3 நிலைகள்ல தான் பேர் வைக்கிறோம். பசு, ருத்ர, ஆதித்யர், முடிஞ்சு போச்சு. அந்த 3 இடத்துல இருந்த உடனே திருப்பி நீங்க பூமிக்கு வரணும், நல்ல ஆத்மாவா இருந்தாலும். இப்ப நரகத்துக்கு போனதாக இருந்தால் அனுபவித்து அதற்கு ஏற்றாற் போல அந்த உலக வாழ்க்கையில நீங்கள் ஒரு அருவருக்க தகுந்த துன்பத்தினுக்கு உரிய ஒரு பிறவியா வருவீர்கள். அப்ப மீண்டும் மீண்டும் நல்லது செய்தாலும் பிறத்தல் உண்டு, நல்லது அல்லாதன செய்தாலும் பிறத்தல் உண்டு. அப்ப இது எதுக்குன்னா, ஒரு சுழற்சி இருந்து கொண்டே இருக்கணும். அப்ப நல்லதை செய்து நல்லதன் மூலமாக நீங்கள் சுழன்று சுழன்று இந்த பூமிக்குள்ள வருகின்ற பொழுது பூமியானது மேன்மை அடைகிறது. அவ்வளவுதான் விஷயம். நீங்கள் வாழும் காலத்துல நன்மையை செய்ய செய்ய உங்களை சார்ந்த மக்கள் மேன்மை அடைகிறார்கள். உங்கள் வாழ்க்கை முடிந்து நீங்கள் வானுலகு சென்று மீண்டும் இந்த உலகத்துல வருகின்ற பொழுது வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வாய்ப்புல நன்மையை செய்தற்கு உரியவராக நீங்கள் மாறுகிறீர்கள். ஏனென்றால் உலக வாழ்க்கைய ஒரு நன்மையானது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒன்றுன்னு ஒரு கருத்தியல் உண்டு. மற்றொரு கருத்தியல் உலக வாழ்க்கை துன்பமானது, இதை தவிர்க்க முடியாது, என்ன செய்தாலும் மீண்டும் இதனுள்ளேயே நாம் உழன்று ஆக வேண்டும் என்ற மற்றொரு கருத்தியல் உண்டு. இது உலக அளவுல இந்த 2 கருத்தியலை வைத்துக் கொண்டுதான் கடவுட்கொள்கைகள் பேசப்படுகின்றன. முதல் கருத்தியலுக்கு பேரு என்னன்னாக்க, இந்த உலகமானது மகிழ்வோடு இருக்கிறது, மகிழ்வினை மையமாக கொண்ட உலகம். மற்றொரு கருத்தியல் என்ன, இந்த உலகம் துன்பத்தினை மையமாக கொண்ட உலகம். இந்த 2 அடிப்படை தான். இத மேலை நாடுகள்ல கிரேக்கத்துல ஸ்டாயிக்குன்னு ஒருத்தரும் எபிக்யூரியன்றவரும் இந்த துன்பியல் இன்பியல் நோக்குகள்ல ஆய்வு செய்தார்கள். இன்று வரைக்கும் இதான் அடிப்படை.
உலகத்தை துன்பம்னு பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கூறு, இல்ல உலகத்தை இன்பம்னு பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கூறு. இந்திய தத்துவத்துல லோகாயதவாதத்துல இருக்கிறவன் உலகத்தை இன்பம்னு, வேதாந்தவாதத்துல இருக்கிறவன் உலகத்தை துன்பம்னு. இந்த கருத்தியல்களுக்கு இடையே உண்டான வேறுபாடு மனித குலம் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை இருக்கும். இனி எத்துணை 100,000 ஆண்டுகள் வருங்காலம் வந்தாலும் அப்பவும் இருக்கும், தவிர்க்க முடியாது. இதற்கு விடையே கிடையாது. விடையை ஏன் சொல்லுவது இல்லைன்னு கேட்டா, இந்த உலக வாழ்க்கையில வாழுகின்ற பொழுது நாம் பிறருக்கு உதவுதல் என்பதை காட்டிலும் குறைந்தபட்சம் பிறரால் நமக்கு எந்த ஒரு ஊரும் இருந்து விடக்கூடாதுன்னு தான் வாழும். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம பிறரால் எந்த துன்பமும் நமக்கு வரக்கூடாதுன்னு எப்ப எண்ண தொடங்குகிறோமோ அப்பவே அடிப்படை எண்ணம் என்ன? நம்மால் பிறருக்கு எந்த துன்பத்தையும் தந்து விடக்கூடாது. அவ்வளவுதான். இந்த மாதிரி 2 கோட்பாடுகளை வைத்துக் கொண்டுதான் இன்று வரைக்கும் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இது சரியா தவறாலாம் கேட்க முடியாது. இந்த இயக்கம் இன்று வரை இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த 2னுக்கு ஊடாகத்தான் உலக வாழ்க்கையே செயல்பட்டு வருகிறது. இதை தவிர்க்க முடியாது. ஆகவே இந்த செயல்பாடுகள்ல ஈடுபடுகின்ற பொழுது ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். என்ன? நாம் என்னதான் செய்தாலும் நாம் இந்த செயலை செய்தற்கு நமக்கு உரியதாகிய ஓர் இடம் வேண்டும், அதை செய்வதற்கு உண்டானதாகிய ஒரு உடல் வேண்டும், அந்த உடலை இயக்குதற்கு உரியதாகிய உயிர் வேணும். இந்த 3னையும் தருதற்கு உரிய நிலையில இருக்கிறவன் இறைவன்ற உண்மை தெரிஞ்சிருக்கணும். ஆகவே தெரிந்து கொண்டதன் பின் அந்த இறைவனை தொழாமல் இருக்கிறது போன்ற மூடத்தனம் எதுவும் இல்லை. ஆகவேதான் இடர்படர்ந்து 7ஆம் நரகில் கிடப்பு. இந்த 7வது நரகுல ஏனைய பிற நரகுகளை எல்லாம் கடந்து இறுதியில 7ஆம் நரகில் இருப்ப. எதற்கு? ஒன்றை உள்ளது என்று புரிந்து கொள்ளாமல் செயல்படுவதினாலேயே நரகு கிடைக்கிறது. குடற்பட வெந்து அமர் கூப்பிடுமாறே. இறுதி காலத்துல யம தூதர்கள் வந்து நம்மை அழைக்கின்ற பொழுது மனம் பதைக்கும், உடம்பு பதறும், வயிறே உடலும் அப்படியே எரிந்து விடுவது போல அச்சம். இந்த மரண பயம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ரொம்ப பெரிய கஷ்டம். அது அதை கடந்து வருதல் என்பது ரொம்ப கஷ்டம். அதாவது நான் போன வகுப்புல சொன்னது போலதான் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல வாழுவதற்குத்தான் கடின முயற்சிகள் தேவை. மரணிப்பதற்கு ஒன்றும் வேண்டாம், அது இயற்கை. இந்த இயற்கையான மரணத்தை எதிர்த்து வாழுவதற்கு தான் நாம ரொம்ப கடுமையான முயற்சியை செய்யறோம். நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல உடல் பயிற்சி, நல்ல மருத்துவம், இதெல்லாம் தேவை. உலக இயற்கை தோன்றின எல்லாம் அழியும், அவ்வளவுதான். மரணிப்பதற்கு நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளக்கூடாது. அது மரணம் என்பது வரக்கூடிய ஒன்று, அது வருவது என்பது தவிர்க்க முடியாது. அது வரட்டுமே, என்ன கெட்டு போச்சு. அந்த மரணம் என்கின்ற ஒன்று வரும்போது மனம் பதைக்க வேண்டாம். இதையெல்லாம் ஒரு காரணனால் தான் செய்யப்படுகிறதுன்ற உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா, படைத்தது நாம் இவற்றை அனுபவிப்பதற்கு அவன் இது நாள் வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தான், சந்தோஷம். நாம கொடுத்த வாய்ப்பானது முடிவுக்கு வருகிறது, சந்தோஷம். திரைப்பட கொட்டாயில போயிட்டு ஒரு சீட்டை வாங்கி கொண்டு திரைப்படம் பார்க்க போறோம். 6 மணிக்கு ஆட்டம் தொடங்குகிறது, 9 மணிக்கு முடிகிறது. வெளியே வந்துடணும் நீங்க, அவ்வளவுதான். இந்த ஷீட்டு உள்ள போவதற்கு நீங்க 3 மணி நேரம் இருப்பதற்கு உண்டான அளவினதாகிய ஷீட்டு, அவ்வளவுதான். இல்ல நான் ஷீட்டு வாங்கிட்டேன் நிரந்தரமா அந்த கொட்டாய்க்குள்ளே உட்காந்துருப்பேன்னு விடமாட்டான். இந்த கொட்டாய் என்பது உலகம். ஒரு ஷீட்டு வாங்கிக்கிட்டு வரீங்க, இந்த உலகத்துக்குள்ள நடக்கிற வேடிக்கையெல்லாம் பார்க்குறீங்க, காட்சி பொருளாக பார்க்கிறீர்கள். காட்சி முடிந்ததா, ஷீட்டோட வேல்யூ முடிஞ்சு போச்சு, வெளியே வந்துடணும். அவன் கூப்பிடும்போது போயிடணும். இல்ல நீங்க வாங்கிட்டேன் சீட்டை, அதனால நான் உள்ளேயே இறுதி வரை உட்காந்துருப்பேன்னு விடமாட்டான்.
அழகா சொல்லுவான். திருப்பி இந்த காட்சியெல்லாம் பார்க்கணுமா, திருப்பி போ, கியூல நில்லு, மற்றொரு ஷீட்டை வாங்கு, இன்னொரு பிறவி எடுன்னு அர்த்தம். திருப்பி வா, பாரு. இந்த அளவுக்கு காட்சி முடிஞ்சு போச்சு உனக்கு. அதே போலதான் ஒரு பேருந்துல பயணம் படுகிறோம், பயணச்சீட்டை வாங்குறோம், ஒரு இடத்துல இருந்து தொடங்குகிறோம், ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்திற்கு போனோம்னா இறங்கியே ஆகணும். நீங்க இல்லை இவ்வளவு நேரம் பயணப்பட்டுட்டேன், இது வரைக்கும் சீட்டு இருக்கு, இவ்வளவு பணம் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டி கொண்டு போனா போக மாட்டான். யதார்த்தத்தை முதல்ல புரிந்து கொண்டு விட வேண்டும். ஆனா என்ன நினைக்கலாம், இந்த யதார்த்தம் என்கின்ற மரணத்தை சந்திக்கிறதுக்கு நாம என்ன நிலையில இருக்கணும்னா, சில விஷயங்களை மனதளவுல நாம தயார்படுத்திக்கலாம். என்ன, இந்த மரணத்தை நான் அடைவதற்கு முன்பாக நான் யார் ஒருவருக்கும் ஒரு லைபிலிட்டியா மாறிடக்கூடாது, ஒரு சுமையாக, ஒரு கடனாக மாறிவிடக்கூடாது. அத படைத்தவன்ட்ட கேட்டுக்க. அதுதான் அடிப்படையான எதிர்பார்ப்பு, வேற ஒன்றும் வேண்டாம். ஏனென்றால் தெளிவா சொல்லலாம், நான் மரணத்திற்கு தயார், வருவதற்கு உண்டான மரணம் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். அவ்வளவு. மரணத்தில் ஒரு கௌரவம் இருக்கணும். கௌரவம் இல்லாத மரணம்னா நிறைய இருக்கு. விபத்து கௌரவம் இல்லாத மரணம் ஒண்ணும் வேண்டாங்க. இப்ப நம்ம அண்மையில பார்த்து கொண்டு இருக்கிறோம், வான வழியில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் லேபில் இருந்து கீழே வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். வருவார்களா இல்லையா தெரியாது. அப்ப அவர்கள் பூமிக்கு வந்து விட்டார்கள்னா இறையருள் நன்றா இருக்குன்னு அர்த்தம். இல்லை என்றால் அவர்கள் மரணம் வழியில வந்ததுன்னா கூட சாதனை தான். ஆனாலும் அது ஒரு அடிப்படையில யார் ஒருவரும் அவரை பார்க்க முடியாத நிலையில ஏற்படக்கூடிய மரணம். அதனால இன்றைய உலகில் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, குடற்பட வெந்து அமர் கூப்பிடுமாறே யம தூதர்கள் நம்மை அழைக்க வருகின்ற பொழுது பயிரெல்லாம் கலங்குற மாதிரி கவலையே பட வேண்டும். யாரோ ஒருவன் படைத்தான், நம்ம அனுப்பினான், வாழ்ந்தோம், படைத்தவன் மீண்டும் நம்மளை கூப்பிடுறான், அதுக்கு ஆள் அனுப்புறான். ரைட், காத்து கொண்டு இருக்கிறேன், நீ அழைப்பதற்காக அழைப்பை அனுப்பிவிட்ட, ஆட்களையும் சேர்த்து அனுப்பிட்டியா, வாங்க போலான்னு கிளம்பிப்பாள். இந்த ஞானம் வந்தது என்றால் நமக்கு மரணம் அச்சத்தை தராது. அடுத்து, குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொண்டு இடை உமக்காலம் இருந்தது நடுவே புடையும் மனிதரார் போகும் அப்போதே அடையும் இடம் பலம் ஆறுயிராமே. வாழ்நாள்ல இடையாய காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது இளம்பிள்ளை காலத்திலிருந்து வளர்ந்து முதுமை அடையக்கூடிய இளைய காலம் ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த காலத்துல ஒரு பெரிய தகுதி நமக்கு இருக்கலாம், பெரிய ஆட்சி சிறப்பு இருக்கலாம். எப்படியா, அந்த காலத்துல இவர்கள் திருமூலர் போன்றவர்கள்லாம் பாட்டு எழுதின காலத்துல செய்தி அவ்வளவுதான். என்னன்னா, ஒரு மன்னனை போல் வாழலாம்னா மன்னனுக்கு உண்டான குறியீடுகள் குடை, குதிரை, கொற்றவாள், இதெல்லாம் ஒரு ராஜலட்சணம். இடைக்காலத்துல உங்களுக்கு சில காலம் அது உங்களிடம் வந்து நிற்கும். அது எல்லாமே நிரந்தரமா நிக்குமான்னு நிக்காது. ஆகவேதான் குடையும் குதிரையும், குடை வெண்கொற்ற குடை, குதிரை நீங்கள் உங்களினுடைய ஆட்சிக்கு உண்டான உங்களினுடைய வாகனம் குதிரை, கொற்ற வாழும் ஆட்சிக்கு உரியதாக கையில் கொண்டு இருக்கக்கூடிய வாள், இந்த பட்டத்து குதிரையும் வெற்றி வாழும் கொண்டு வீற்றிருந்து யாரு, புடைசூழ் உங்களினுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்ட மக்கள், அமைச்சர்கள் உங்களினுடைய வாய் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு உங்களையே பார்த்து கொண்டு நிற்பார்கள்.
இடையும காலம் இருந்தது நடுவே. அந்த காலத்துல அப்படி கம்பீரமா இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த குடையையும் குதிரையையும் கொற்ற வாளையும் நம்ம வார்த்தையை கேட்டு நம்முடைய கண் செய்கையை கட்டளையாக கொண்டு செயல்படக்கூடிய அமைச்சர்கள், ஏனைய பிற பிரதானிகள், இவர்கள் புடை சூழ்ந்து இருந்த ஒரு காலம் உண்டு. அதை விட்டுட்டு போற காலம் ஒண்ணு வரும். அப்படி வரும்போது அரசனாக வீற்றிருந்து புடையுடை மனிதரார் போகும் அப்போது அவர்களை விட்டு போகக்கூடிய அந்த காலம் இருக்க, உயிர் சென்று இடம் உயிர் இவர்களை எல்லாம் விட்டு இந்த உயிர் போகிறது. அடையும் இடம் வலம் ஆறுயிராமே. இந்த ஆட்சி, இந்த தகுதி, இவைகளை எல்லாம் விட்டு இந்த உயிர் போகிறது. அது எங்கு போய் சேருகிறதோ அந்த இடம்தான் வலுவானது. ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வாழுங்காலத்துல உங்களை சுத்தி இருந்த கொற்ற வாழோ வெண்கொற்ற குடையோ உன் ஆணையை கேட்ட அமைச்சனோ சேனாதிபதியோ அவர்களுக்கு நடுவில் நீ இருக்கக்கூடியது என்பது வலிமையானது அல்ல. அவர்களை எல்லாம் விட்டுட்டும் உடம்புல இருக்கிற உயிர் பிரியும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி பிரியக்கூடிய உயிர் எங்க போய் சேரும்னா இறைவன் திருவடிக்கு போகும். அந்த ஒரு இடம்தான் வலிமையான இடம். அங்கதான் வேற யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நீ வாழுங்காலத்துல, அது வாழுங்காலத்துல முழுவதுமா கூட இல்லை, இடைப்பட்ட காலத்துல ஒரு சில ஆண்டுகள்ல தான் நீ பெரிய சக்கரவர்த்தியா மிகப்பெரிய மன்னனா, உனக்குன்ற ஒரு வெண்கொற்ற குடை, உனக்குன்னு ஒரு பட்டத்து குதிரை, ஒரு அழகான வாழ், உன் ஆலோசனைக்காக கூட்டம், நீ உன் ஆணையை கேட்பதற்காக மக்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் யார் ஒருவராலும் உன் உயிரை காப்பாற்ற முடியாது. முடியவே முடியாது. அவர்களால் காப்பாற்ற இயலாத உன்னுடைய உயிர் விட்டு போய் ஒரு முடிவான இடத்திற்கு போகும். அந்த இடம்தான் நிரந்தரம். அந்த இடம்தான் பாதுகாப்பானது. அந்த இடம்தான் மாற்றம் இல்லாதது என்பதை உணர்ந்து கொள். அந்த இடம் இறைவன். அங்கதான் அச்சம் இல்லாமல் இருக்கலாம். அங்கதான் கவலை இல்லாமல் இருக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில படக்கூடிய துன்பங்களுக்கு எல்லாம் அடிப்படை எல்லாவற்றினுக்கும் எதிர்பார்ப்போடைய இருந்து வருகிறோம். எதிர்பார்ப்பை எப்ப விடுகிறோமோ யார் மீது நமக்கு காழ்ப்பப்பு இல்லாமல் போயிடும். அந்த நிலைக்கு மனதை பக்குவப்படுத்தும். எதிர்பார்ப்பினால் பயனே இல்லை. ஏனென்றால் இந்த எதிர்பார்ப்பு என்பது உங்களுக்குள் நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட கற்பனை. நிறைய பேர் சொல்ல கேட்டு இருக்கிறோம், நான் வளர்த்து ஆளாக்கின பையன் சார் கடைசி காலத்துல என்ன கவனிக்கல. ஏன் கவனிக்கணும்னு எதிர்பார்த்தேன்? ஏன் எதிர்பார்க்கணும்? ஏன்னா நீ வாழக்கூடிய உலகத்துல உனக்கு முன்பே பலர் பெற்றோர்களை புறக்கணித்த குடும்பங்களை பார்க்கிற நீ. அதெல்லாம் நீ வாழும் உலகத்துல உனக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது நீ எப்படி எதிர்பார்க்கிற? இந்த எல்லாவற்றினுக்கும் எதிர்பார்ப்பு தான். அவர்கள் இப்படி நமக்கு நடக்க வேண்டும், அவர்களிடமிருந்து இது இவ்வாறு வர வேண்டும், அவர்கள் இவ்வாறு இப்படி எனக்கு செயல்பட வேண்டும். எதற்கு? எதுவும் வேண்டாம். முடிந்தவரை உன்னால் இயன்றன தேவையானவற்றை நீ செயல்பட்டு செய்து பழகு. இல்லை என்றால் சிவனே என்று நாம ஒருவர் தான் எல்லாவற்றையும் திருத்தக்கூடிய, எல்லாவற்றினுக்கும் புத்தி சொல்லக்கூடிய நபராக இருக்கிறோம் அப்படின்னு கற்பனை கூட பண்ணாது.
இன்றைய நடைமுறையில யாருக்காவது வாயை திறந்து ஒரு அறிவுரை சொன்னா அடுத்த நிமிடமே உங்களுக்கும் அவருக்கும் பகை உண்டு. அப்ப என்ன செய்யலாம்? இது இவ்வாறு நடப்பதாக இருக்கிறது நடக்கட்டும். இந்த மனோநிலைக்கு வந்து விட்டோம்னா நம்மை சுற்றின உலகம் நமக்கு ரம்மியமாக தெரியும், அழகா தெரியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இவன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பே இல்லாமல் போங்க. வீதியில போறீங்க, வீதியில எல்லாரும் ஒரே மாதிரியா போகணுன்ற எதிர்பார்ப்போடைய போறீங்க. உங்களுடைய நீங்க நடந்து போகிறீர்கள், உங்களுக்கு வீதியில இடர்பாடே வந்தது இல்லையா? உங்க பேர்ல மோதிரா மாதிரி ஒரு சைக்கிளிஸ்டோ வந்தது இல்லையா? ஐயோ இப்படி வர வீதிக்குள்ள நடக்கும் போது எதுவும் நடக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி வாழ்க்கையில எதுவும் நடக்கும், நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய உறவுகள்ல எதுவும் நடக்கும். அந்த எதிர்பார்ப்புன்ற ஒன்றை இல்லாமல் இருப்பதை இருப்பதாகவே வாழ்க்கையை நகர்த்தி செல்லுங்கள். வாழ்க்கையில குழப்பமே வராது. இததான் பல காலத்துல பல பெரிய பெரிய ஞானிகள் சொன்னார்கள். இப்ப நடைமுறையில கூட சொல்றோம் இல்லையா, அவரவர்கள் கைகளை நம்புங்கள், தன் கையே தனக்கு உதவி. உன் தேவைக்கு அடுத்தவங்கிட்ட போய் நிக்காது. நிக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? உரிய நேரத்துல செய்யணும்ன்ற எதிர்பார்ப்பு. அந்த நேரத்துல கிடைக்கலன்னா அதை தராதவர்கள் மீது கோபம் வரும். அந்த கோபம் வார்த்தையாக மாறும். அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் மனது வருந்தும், சலிக்கும். அதற்கு ஏற்றாற்போல் விளைவுகள் ஏற்படும். அப்போ எதுக்கு இந்த குழப்பம் எல்லாம்? வள்ளுவர் ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எவைகளை எல்லாம் விட்டு நீங்கள் விலகி நிற்கிறீர்களோ அவைகளால் வரக்கூடிய துன்பம் ஒரு காலத்தும் உங்களுக்கு இல்லை. எவ்வளவு பெரிய அழகு! அந்த குரலை சொல்லி பாருங்க, ஒரு வேடிக்கை தெரியும். தமிழ் இலக்கியத்துல அதுக்கு பேரு நிரோஷ்டான்னு பேரு. உதடு ஒட்டாது அந்த குரலை சொல்லும் போது. உதடு ஒட்டணும்னா அதிகமா பேசணும்னு அர்த்தம். அப்ப அதிகமா பேசாம அமைதியா இருங்க, துன்பமே வராது. அதனாலதான் இந்த உலக வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நமக்கு உரியவர்கள், நமக்கு தேவையானவர்கள். இவர்கள் இருக்கின்ற பொழுது நாம ஏதொன்றினுக்கும் கவலை கொள்ள வேண்டாம்னெல்லாம் நீங்க அதிகார மமத்தையோடு இருந்தீர்கள் என்றால் மரணத்தூது வருகின்ற பொழுது உங்களால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எதிர்பார்ப்போடு இருக்காதீர்கள். கிளம்புறதுக்கு தயார் நிலைமையிலேயே இருக்கணும். இந்த பள்ளிகள்ல எல்லாம் ஸ்கவுட்னு ஒண்ணு இருந்திருக்கும். எத்தனை பேர் கலந்திருப்பீர்களோ தெரியாது. மற்றவர்கள் எல்லாம் ஒரு கையால் இப்படி வணங்குறதுக்கு பதிலாக அவர்கள் 3 விரல்ல வணங்குவார்கள். அந்த 3 விரலுக்கும் 3 கோட்பாடுகள் உண்டு. கீழே ஒன்று எழுதி இருக்கும், பி ப்ரிப்பேர்டு, எதற்கும் தயாராக இரு. கூட சேர்த்துக்குங்க, எப்பொழுதும் தயாராக. அந்த தெளிவு வந்துட்டதுன்னா ஒண்ணும் கவலையே கிடையாது. சொல்லிட்டு இறுதியா யாக்கை நிலையாமையில பேசுறார் அவர், காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என் பால் துளி பொய்யில் என் பல்லோர் பழிச்சில் என் தோற்பையுள் நின்று தொழில் அறச் செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. இதை விட வாழ்க்கைய மிக அழகாக சொல்ல முடியாது. இது வரைக்கும் யாக்கை நிலையாமையில படித்த பாட்டுக்கு எல்லாம் இது சிகரம். எப்படியா? இறந்ததன் பிறகு உங்கள் உடலை காக்கை கவரில் என், காக்கைகளும் ஏனைய பிற பறவைகளும் கொத்தி தின்னா என்ன நட்டம் உனக்கு தெரிய போறதா? காக்கை கவரில் என், உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அதே போல கண்டார் பழிக்கில் என், நீ இறந்ததற்கு அப்புறம் உன்னை எவனோ பழித்து பேசுறான், பேசிட்டு போட்டோமே, உன்னை கேட்கவா போறது? வேடிக்கையா சொல்லுவார். ஒரு தகப்பன்
தன் பையனை கூட்டிக் கொண்டு ஒரு விழாவுக்கு போனார். அதெல்லாம் கலந்து கொண்டு எல்லாரும் உணவெல்லாம் உண்டுட்டு பையனும் அப்பாவுமா வருகிறார்கள். பையன் சொன்னா அப்பா கிட்ட, அப்பா எல்லாம் நல்ல விதமா பேசிக்கொண்டு இருந்தார்கள் அல்லவா, நாம கிளம்பி வரும்போது உங்களை பத்தி பின்னாடி ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்கப்பா அப்படின்னு. தந்தையார் சிரித்து கொண்டே சொன்னாராம், அதனாலதான் அவர்கள் பின்னுக்கே இருக்கிறார்கள், அவர்களால் முன்னுக்கு வர முடியறது இல்லை. அதான் அடிப்படை. ஆகவே நம்மை பற்றி யாரேனும் பழிக்கிறார்களா, போகட்டும், என்ன நஷ்டம்? இதுக்கு எல்லாம் நாம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா வாழ்க்கை முழுவதும் அந்த சிந்தனையிலேயே போயிடும். இதை பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். உவேசா வாழ்க்கையில இருந்து கூட ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருப்பேன். எல்லோராலும் புகழப்படக்கூடிய வாழ்க்கையை இந்த உலகத்துல இறைவனே பெற முடியாது. ஞாபகம் வச்சுக்கங்க. பாழும் தெய்வமேன்னு திட்டுறோம் படைச்சவன். எல்லோராலும் புகழப்படக்கூடிய நிலை இறைவனுக்கே கிடையாதுன்னு நாம ஏமாத்திரும். பழிச்சா பழிச்சிட்டு போட்டோம், கண்டார் பழிக்கல, கண்டவன் நம்மள தூத்துறானோ தூத்திட்டு போட்டோம். உனக்கு என்ன தெரிய போறது இறந்ததுக்கு பிறகு? அடுத்தது, பால் துளி பொய்யில் உனக்கு பால் ஊத்தினா என்ன, ஊத்தல என்ன? இறந்த மறுநாள் சஞ்சாயனம்ன்ற பேர்ல பால் தெளிக்கணும், தெளிச்சா என்ன தெரிய போறது அவனுக்கு? தெளிச்சா என்ன, தெளிக்கலன்னு உன்னுடைய பாலை தெளிச்சு உன்னை புனிதப்படுத்தி சொர்க்கத்துக்கு அனுப்ப போறாங்க, தெளிக்க வேண்டாம். என்ன ஆயிடும் அதனால நஷ்டம்? பாத்துளி பொய்யில் பாலை தெளிக்காமே விட்டார்கள், என்ன நடந்துரும் உனக்கு? அடுத்தது, பல்லோர் பழிச்சில் உன்னை நிறைய பேர், பழிச்சுதல்னா புகழுதல்னு, உன்னை நிறைய பேர் புகழ்ந்தா என்ன? புகழறதுனால திரும்பி இந்த உலகத்துக்கு வர போறியா? இல்ல. பழிக்கிறதுனால மீண்டும் வராம இருக்க போறியா? இல்ல. தெரியாது. எதுக்கு இதுக்கெல்லாம் அலட்டிக்கிற? எப்படியா? தோல் பையுள் நின்று, நம்ம உடம்பு வெறும் தோல் பையது, தோலினால் செய்த உடம்பு அது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இந்த தோல் துருத்தி இது, அவ்வளவுதான். புசு புசுன்னு காத்த வெளியே விட்டு கொண்டும் உள்ள வாங்கி கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு தோல் துருத்தி இது. தொழிலறை செய்து ஊட்டும் கூத்தன், இந்த தோல் பைக்குள்ள முறையா தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கூத்தனாகிய உயிர், இந்த உடலை ஆட்டுவித்து கொண்டிருக்கக்கூடிய கூத்தன், அந்த உயிர் இருக்கே, செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டைய, அந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போயாச்சு, இது வெறும் கூடு. பாட்டை முதல்ல இருந்து படிங்க. இந்த வெறும் கூட்ட காக்கை கவரில், இந்த உடம்ப காக்க கொத்தி தின்ன உனக்கு என்னையா கட்டும்? உனக்கு ஏதாவது தெரிய போறதா? இல்ல கண்டோர் பழிக்கல, உன்னை பத்தி கண்ணா பின்னான்னு பேசிட்டு போட்டுமே. இந்த உடம்பை எரித்து அதற்கு உண்டான சாம்பல்ல பால் தெளிக்கணுமா? தெளிக்காம போறான், போயிட்டு போட்டோம். பல்லோர் பழிச்சில, யார் உன்னை புகழ்ந்த என்ன நன்மை கிடைச்சிட்டு போறது உனக்கு? அவன் புகழ்வதனால நீ சொர்க்கத்துக்கு போறியா? இல்ல அவன் உன்னை பழிப்பதினால நரகத்துக்கு போறியா? எதுவுமே தெரியாது நமக்கு. இதற்கா உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒன்று இருந்து ஆடுகின்ற வரைக்கும் ஆடிக்கொண்டிருக்குது. அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் அடங்கிட்டோம்னா என்ன நடந்தாலும் நமக்கு தெரிய போறது இல்ல, வாய்ப்பு கிடையாது. ஆகவேதான் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே, இந்த உடலினுள் இருந்து நம்ம இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கூத்தனாகிய உயிர் போனதற்கு பிறகு இந்த உடம்பை என்ன பண்ணினா நமக்கு என்ன? அதனாலதான் கொஞ்சமாவது யோசிக்கணும். என்னன்னா, ஒன்னும் பயனில்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ கூடிய மட்டும் நாம இறக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து இறப்புன்ற ஒன்று வருது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் இந்த உடலை 4 பேருக்கு பயன்படுற மாதிரியாவது ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம். மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். இந்த உடலை எடுத்து போய் அவர்கள் மருத்துவத்துறையில கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அனாட்டமிக்கு இந்த உடம்பை ப்ரொவைட் பண்ணுவார்கள். இல்லை உடம்புல இருக்கக்கூடிய கிளினிக்கல் டெத்தா இருந்ததுன்னா உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் எடுத்து மற்றைய தேவையான நபர்களுக்கு மாற்றி ஏதோ ஒரு விதத்துல பயன்படும்.
நம்ம இறந்ததற்கு பிறகு ஏதாகிலும் சில அடிப்படையில வாழுவதற்கு உண்டான வாய்ப்பு அது செஞ்சு பார்க்கலாம். மாறாக இது சுடப்படுகிறது, புதைக்கப்படுகிறது, என்ன நடந்தா நமக்கு என்ன, இதை பற்றி கவலையே கிடையாது. ஆகவே இவ்வாறாக இந்த யாக்கை என்பது நிலைக்காது. இதற்கு இவ்வளவு பாட்டு, 25 பாட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த உடலானது இந்த உலகத்துல நிலைக்காது. இவனுக்கு, இந்த உடலனுக்கு நீங்கள் தரக்கூடிய முக்கியத்துவம் என்பது இறைவனை தேடுதற்கு உண்டான முயற்சிக்கு உரிய அளவுல, உங்களுள் இருக்கக்கூடிய இறைவனை உணரக்கூடிய அளவுல இந்த உடலை நீங்கள் பயன்படுத்தலாமே ஒழிய இந்த உடல் நிச்சயமாக அழியக்கூடிய ஒன்று. இந்த உடலின் கண் இருக்கக்கூடிய உயிர் உங்களை விட்டு நிச்சயமாக பிரியும். தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது. ஆகவே யாக்கை நிலைக்காது. சரி, யாக்கையே நிலைக்காது. ஏன்னா இது நம்மால பெறப்பட்டதல்ல, இறைவனால் தரப்பட்டது. அதுவே நிலைக்காதுன்னு சொன்ன திருமூலர் வாழுங்காலத்துல நாம முயன்று பாடுபட்டு தேடி சேர்க்கின்ற செல்வம் மட்டும் எப்படி நிலைக்கும்? கடவுள் கொடுத்ததே நிலைக்கல. இதெல்லாம் நாம தேடி எடுத்துக்கிறது, இது எப்படி நிலைக்கும்? ஆகவே இந்த உடலினால் வரக்கூடிய ஆணவமும் அழியணும். இந்த உடலை கொண்டு வாழும் காலத்துல நாம உரிய பணத்தை சேர்க்கிறோமே, அதற்கும் வருத்தப்படும். அண்மை காலத்துல இந்திய நாடு மட்டுமல்ல, உலக நாடுகளே பேசி கொண்டிருப்பது எதுன்னா பாம்பேல நடந்த ஒரு திருமணம் தான். நினைத்து பாருங்கள், எது இதுல சாஸ்வதம்? அவ்வளவு செல்வம். இதை விட வேடிக்கையான சில புள்ளி விவரங்களை கொடுக்க முடியும். இதுகாரும் நடந்த மிக சிறந்த திருமணங்களை பார்க்கின்ற பொழுது, இதற்கு முன்பு பிரான்ஸ்ல நடந்த இந்திய தொழில் அதிபர், உலோக தொழில மிகப்பெரிய முதன்மை பெற்றவர் மிட்டல், லக்ஷ்மி மிட்டல், அவர் இல்ல திருமணம் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அரண்மனையில நடந்தது. அவ்வளவு பெரிய செலவுக்கு உட்படுத்தப்பட்டு 8 வருடத்திற்கு முன்பு. இப்ப அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்களானா இல்ல. இந்த செலவு எதுக்கு? இந்த செல்வத்தினுடைய வெளிப்பாடு என்ன? ஒவ்வொன்றும் இப்படி ஆராய்ச்சி பண்ணி கொண்டே போனீர்கள் என்றால், இந்த செல்வம் என்பது உங்களினுடைய தேவை, அதனினுடைய மிக குறைந்தபட்ச அளவை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே தான் செல்வம். அதிகமான செல்வம் என்பது நீங்கள் அடுத்தவர்க்கு சேரக்கூடிய பொருளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்னு போறோம். எல்லோரும் தங்கள் தேவைக்கு மட்டுமே பொருளை நுகர்வதாக இருந்தால் எந்த நாட்டிலும் பஞ்சம் இருக்காது. எந்த நாட்டிலும் தேவை கருதி பொருள்களை பதுக்கக்கூடிய கொள்கை வராது. ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்பேன், நான் பல முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என் வீட்டுல ஒரு வழக்கத்தை நான் பின்பற்றுதல் வழக்கம். அது சரியா தவறாலாம் நீங்க விமர்சனம் பண்ணி கொள்ளலாம். இப்ப நாங்கள் 2 பேரும் அந்த கலைத்துறையில இருக்கிறதுனால, நடன கலையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த வகுப்புல இருக்கிறவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு அரங்கேற்றத்தினுக்கு தலைமை விருந்தினராகவோ அல்லது ஒரு அரங்கேற்றத்திற்கு என்னுடைய துணைவியார் பாடப்போவதாக இருந்தாலோ ஒரு மரபை உருவாக்கி இருக்கிறார்கள். அவ்வாறு பாடக்கூடியவருக்கும் தலைமை விருந்தினருக்கும் ஏதாகிலும் உடை வாங்கி தருது, ஒரு வேஷ்டியோ ஒரு புடவையோ. இது தொடக்கத்துல எனக்கு இவற்றையெல்லாம் பெறும்போதே ஒரு தெளிவு வந்தது. என்னன்னா, என் மனைவியிட்ட தெளிவா சொன்னது உண்டு, உனக்கு எவ்வளவு வருகிறதோ அதற்கு இணையான அளவு வீட்டை விட்டு பொருள் வெளியே போயிடும். இன்று வரைக்கும் நான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை.
இதுல மாற்று சிந்தனையே கிடையாது. இந்த சிந்தனையில நான் ஈடுபட்டு இருக்கக்கூடியத ஒரு சிலர் நேரடியாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தீபா போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். உடனுக்குடனாக இந்த இந்த இடத்துல இந்த மாதத்துல ஒரு 4 புடவை வந்ததா, இந்த மாதம் 4 புடவை வெளியே போயே உனக்காக கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பொருள், ஆடை வைக்கக்கூடிய பீரோ, அது ஒன்றுதான். அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கும். அதற்கு மேல திருப்பி புதுசா வாங்க. இந்த உணர்ச்சியை தொடக்கத்திலிருந்து கொண்டு வந்ததுனால மனைவியும் ஆகட்டும் மகளும் ஆகட்டும் இதற்கு உட்பட்டு இன்று வரை அப்படியே நடந்து கொள்ளுகிறார்கள். அது நல்லதா? தேவைகளுக்கு நாம வாழ தலைப்பட்டோம்னா பிறரது தேவைகளை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும். ஆசைகளுக்கு வாழ தலைப்பட்டோம் என்றால் பிறருக்கு செல்வதையும் அபகரித்துத்தான் வாழ வேண்டிய வாழ்க்கை ஏற்படும். இது ஒரு அநியாயமான வாழ்க்கை. எப்படி வேணா கருத்து சொல்லுங்க, எனக்கு கவலை கிடையாது. ஆசைக்கு வாழ தலைப்பட்டோம் என்றால் அடுத்தவருக்கு செல்லக்கூடிய பொருளை நாம் அபகரித்து வாழுகிறோம். தேவைக்கு உண்டானதை பெற்று வாழ்வதாக இருந்தால் பிறர் தேவைக்கும் நம்மால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். அடிப்படையே அது. இதை புரிந்து கொள்ளுதற்குத்தான் இந்த செல்வம் என்ற ஒன்று நிலைக்காது, நினைவுபடுத்தி கொள்ளுங்கள்னு தொடங்குகிறார். அது அடுத்த வகுப்புல விரிவாக பார்க்க தலைப்படும். சரியா?